அற்புதமான காரியங்களை செய்வார். காலங்களை குறித்திருக்கிறார். தேவஜனமே, ஏன் சில வகையில் இந்த குடும்பம் நாங்கள் மட்டும்தான் சேர்த்துள்ளோம். நான் எப்படினால சோறு போயிருக்கேன் ஒரு நாள் கிடையாது. ஏன்னா எனக்கு கர்த்தரை பற்றி தெரியும், அந்த காலத்தை பற்றி தெரியும். ஒரு நாள் இடமில்லாமல் நிரம்பி வழியும் என்று தெரியும். அதை ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, அந்த காலத்தை நாங்கள் முழுமையாய் விசுவசித்து பழக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தனிப்பட்ட வாழ்க்கை, அது பொருளாதார கஷ்டமாயிருக்கலாம், பரம்பரை வியாதிகளாயிருக்கலாம், எந்த நாளும் கண்ணீர் வடிக்கிற சாபமாயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மாற்றுவார் 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 என்று நாங்கள் விசுவசிக்க விசுவசிக்க ஆண்டவர் அந்த காலம் வரும் பொழுது ஏற்ற காலத்தில் என்னை உங்களையும் உயர்த்துவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் அதை செய்வார். விசுவசிக்குவார். முழு உள்ளத்தோட விசுவசிக்குவார். ரோமர் 4:13 வாசிப்போம். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இது ஒரு ஆண்டவற்றின் எல்லா பிள்ளைகளுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எங்களுடைய ஆபிரகாமுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை கிடைத்தது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் பலித்தது. ஆசீர்வாதம் கிடைத்தது. அவருடைய கிரியைகளினாலே அல்ல, அந்த நியாய பிரமாணங்கள் சட்டங்களை கடைபிடிச்சதுனாலே அல்ல. ஆண்டவர் சொன்னதை விசுவசித்தபடினால. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே அசைக்க முடியாத காரியங்களை நான் கடந்து வருவதற்கு உதவி செய்தது விசுவாசம். இங்குள்ள எத்தனையோ பிள்ளைகள் எப்படி நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? அடிப்படை காரணம் விசுவாசம். நாங்கள் எங்களுடைய மார்க்கங்களை, கலாச்சாரங்களை அல்லது எங்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றுகிற மரபுகளை பின்பற்றி கொண்டு இருந்திருந்தால் இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்க முடியும். விசுவசித்தபடியினால் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். வாசிப்போம், தொடர்ந்து மீண்டும் கவனிப்போம். அன்றைய உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், அப்ப நியாய பிரமாணம் ஆபிரகாமுக்கு நியாய பிரமாணம் என்றால் என்ன? எவ்வளவு ஆண்டுகளுக்கு அப்ப நியாய பிரமாணத்தினால் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்திரிக்க இல்லை. அப்ப நியாய பிரமாணத்தினால் வாக்குத்தத்தம் இருக்கிறதா? எஸ், இருக்கிறது. நியாய பிரமாணத்தினால் விசுவாசம் எப்படி? முழு இருதயத்தோட நாங்கள் விசுவசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் ஆண்டவருடைய காரியத்துல ஈடுபட வேண்டிய விஷயம் 100% முழுமையாக கர்த்தரிடத்தில் சரணடைவது. அதுதான் விசுவாசம். வருகிற நீதியினால் கிடைத்தது. கண்களை கட்டி ஆபிரகாமுக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இதுதான் உண்மை. அப்படி என்றால் நியாய பிரமாணம் எப்ப வந்தது? அப்ப நியாய பிரமாணத்தினாலே ஆசீர்வாதம் இருக்குதா? வாசிப்போம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் நியாய பிரமாணத்தை கடைபிடித்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன என்று தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. நீ வழியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், இன்று மிருக ஜீவன்கள் எல்லாம் பெருகி இருக்கும். ஆமாப்பி செய்த தொட்டி, எண்ணெய் எல்லாம் ஆசீர்வாதங்கள் அடுத்தடுத்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். மாத்திரமல்ல, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை
மேன்மையாக வைப்பார். தேவஜனமே, ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை, கட்டளைகளை, அவருக்கு விருப்பமான காரியங்களை நாமும் நீங்களும் செய்யும் பொழுது ஆண்டவர் உண்மையாய் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஆபிரகாமுடைய காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். கவனிப்போம். ஆதியாகமம் 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுக்கு அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபதிரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அப்ப நான் நினைக்கிறேன் 30 வருஷம் அங்க போய் எகிப்துக்கு போய் யோசேப்பின் காலத்துல எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கணும். அதுக்கு பிறகு வந்தார் ஒரு அடுத்த ராஜா வந்தார். அது வெளியிட பைபிள்ல யோசேப்பை அறியாத பார்வோன் எழுந்தார் என்று சொல்லிக்கிறார். அப்ப இதுக்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு உபத்திரவ காலம் தொடங்குகிறது. அப்ப ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக, எத்தனையோ தலைமுறைக்கு முன்னதாக ஆபிரகாமும் சொல்லி இருக்கிறார். தேவஜனமே, நானும் நீங்களும் விசுவாசித்து நடக்கின்ற பிள்ளைகளாய் இருந்தால் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நமக்கு சொல்ல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை கேட்டு அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எங்களுக்கு ஒரு நாளும் தீமையை அனுமதிக்க மாட்டார். பிரியமானவர்களே, நன்மையான காரியங்களை செய்வார் என்று நானும் நீங்களும் விசுவசிக்க நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் மாத்திரம்தான் நடந்து கொண்டிருக்கும். இங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம். அப்ப ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் நான் கலர் மாறி போட்டுன்றேன். ஆபிரகாம், ஈசாக்கின் பிள்ளை 2 பேர். அதுல யாக்கோபு, லேவி, கோகாத், பேரு அம்ராம், பேரு மோசே. அதனால எத்தனை பேர் இருக்குது கலர் அடிச்சிருக்கிறேன்? 2, 4, 6, 7 தலைமுறை. 7வது தலைமுறையில ஆண்டவர் அந்த விடுதலையை சந்திக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 15:14. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியனுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். 4ஆம் தலைமுறை, 7 தலைமுறை ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் இடையிலே 4ஆம் தலைமுறை லேவி, கோகாத், அம்ராம், மோசே. 4ஆம் தலைமுறை வரை இருக்கிறோமா? 4ஆம் தலைமுறைக்கு பிறகு அவங்க 4ஆம் தலைமுறைக்கு பிறகுதான் திரும்பி வருவாங்க. தேவ ஜனமே, நம்முடைய ஆபிரகாமுடைய காலத்துல நியாய பிரமாணம் வரல. மோசேயுடைய காலத்துலதான் நியாய பிரமாணம் வந்தது. நியாய பிரமாணத்தின் மூலம் வருகின்ற ஆசீர்வாதங்களை அந்த சந்ததிகள் பெற்றுக்கொண்டன. ஆனால் ஆபிரகாமை ஏன் விசேஷித்த விதமாக சொல்லுகிறார்கள் என்றால், அவர் முழு உள்ளத்தோட தேவனை விசுவசித்தார் என்ற காரியத்துக்காகத்தான் ஆபிரகாமுக்கு அந்த இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அற்புதங்களை செய்யும் பொழுது சொல்லுகின்ற காரியம், இவர் ஆபிரகாமுடைய குமாரத்தி அல்லவா என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனமே, ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் சுதந்திரிப்பதற்கு மிகவும் உதவியாக இருப்பது முதலாவது விசுவாசம். அதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். யாத்திராகமம் 12:41. 430 வருஷம் முடிந்து அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்தில் இருந்து புறப்பட்டது. ப்ளீஸ். ஆண்டவர் என்னை உங்களை உண்டாக்கினது மட்டுமில்லை, எங்களுடைய மூதாதையர் எல்லாம் தெரிஞ்சவர். எங்களுக்கு ஒரு கேலக்சி தான் தெரியும். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திர மண்டலத்துக்கு நாங்கள் போய் வந்தனாங்களா? இலங்கையில் இருக்கிற சுவிசிக்கு வந்தனாங்க. சுவிசியில் இருந்து நான் ஆஸ்திரேலியாவை சொல்லி அதை கொண்டு வந்துட்டோம். கனடாக்கு போனவே இருக்கிறோம். நான் நோடுறேன், எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போகாத இருக்குது. ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு போகணும். எங்களுக்கு அங்கே போயிருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்குள்ள கிளிநொச்சி தெரியாது, வவுனியா தெரியாது, கொழும்பு தெரியாது, மட்டக்களப்பு தெரியாது. எல்லாம் அறிந்த தேவர் எல்லாம் நமக்கு காலங்களை நியமிச்சிருக்கிறார். 430 வருஷம் ஆண்டவர் சொன்னபடி அவர்கள் அன்றைய தினமே புறப்பட்டார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அதற்காக தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு காரியத்தை வைத்திருப்பாரா இருந்தால் அந்த காலத்திலே எங்களுடைய விசுவாசத்தின் மூலம் ஆண்டவரை நிறைவேற்ற
பாருங்கள். பொறுமை, சாந்தம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஆனால் முள்ளு போல துள்ளினால் பொதிய சுமக்க வேண்டியவர். துள்ளுற மாடு பொதி சுமக்க. அதனால தயவு செய்து வாழ்க்கையில சாந்தமாக இருக்க பாருங்க, அமைதியா இருக்க பாருங்க. ஏனால் இயேசு கிறிஸ்து சொன்ன மலை பிரசங்கம். அதனால நாங்கள் பார்க்கின்ற காரியம், எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்து இத்தனையாம் ஆண்டு இன்ன உயர்வு, இத்தனையாம் ஆண்டு இன்ன காரியம் என்று ஆண்டவர் வைத்திருப்பாரா இருந்தால் அவர் உண்மை உள்ளவராய். அதனால நீங்க யாருமே கவலைப்படக்கூடாது, இந்த காரியத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆமென். காலையில் விருப்பம் இல்லை. ஆமென். காலங்கள் எல்லாம் அவற்றை கரத்திலே. ஒரு நாள் நீங்களும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கதை சொல்ற எல்லாம் இடிச்சு கலைஞ்சி எல்லாம் பெருசாக என்ன சத்தம் கேட்டுதான் இன்றைக்கு நீ இதை இழந்து போனால் இங்க போவேன் தேவைச்சாங்க. நானும் நீங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர் சொன்னபடி 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே புறப்பட்டார். ஆண்டவருடைய அதிசயங்களை நினைச்சு பாருங்க. அவர் சொன்ன டேட் தவறு இல்லை. பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் அவர். ஆமென். பயங்கரமான காரியங்களை செய்வார். காலங்களை குறித்திருக்கிறார். தேவஜனமே, ஏன் சில வகையில் இந்த குடும்பம் நாங்கள் மட்டும்தான் சேர்த்துள்ளவங்க. நாங்கள் எப்படினாலும் சோர்ந்து போயிருக்கிறோம். ஒரு நாள் கிடையாது. ஏன்னா எனக்கு கர்த்தரை பற்றி தெரியும், அந்த காலத்தை பற்றி தெரியும். ஒரு நாள் இடமில்லாமல் நிரம்பி வழியும் என்று தெரியும். அதை ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, அந்த காலத்தை நாங்கள் முழுமையாய் விசுவசித்து பழக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தனிப்பட்ட வாழ்க்கை, அது பொருளாதார கஷ்டமாயிருக்கலாம், பரம்பரை வியாதிகளாயிருக்கலாம், எந்த நாளும் கண்ணீர் வடிக்கிற சாபமாயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மாற்றுவார் 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 என்று நாங்கள் விசுவசிக்க விசுவசிக்க ஆண்டவர் அந்த காலம் வரும் பொழுது ஏற்ற காலத்தில் என்னையும் உங்களையும் உயர்த்துவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் அதை செய்வார். விசுவசிக்குவார், முழு உள்ளத்தோட விசுவசிக்குவார். கவனிப்போம். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் நமக்கு எல்லாருக்கும் தகப்பனான நாங்கள் வாசிக்கிற காரியம் விசுவசித்தவருமாய். என்ன விசுவசித்தாராம்? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். 2001ஆம் ஆண்டு சிறையில் இப்படி ஒரு தரிசனத்து தடைக்குள்ள ஆண்டவருக்கு தெரியும் எத்தனையாம் ஆண்டு இதெல்லாம் நிரம்பி பண்ணியும் முழுமையா பொறுமை காக்கிறவரா. ஆனால் தரிசனத்துக்கு இடையிலானாக்களை வெட்டி முளையிலே கிள்ளி அகற்றி விடும். காரணம், எனக்கு தரிசனம் மிக முக்கியம். என் ஜீவனிலும் விட இந்த பூமியிலே ஆண்டவர் என்னை அழைப்பு எனக்கு முக்கியம். அதனாலதான் நான் சில வேளை அவங்களை பகைக்கிறது மாதிரி இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற எங்களுடைய தேவனுக்கு எல்லாம் தெரியும். பிரியமானவர்கள், என்னுடைய அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி என்ன செய்யும் என்றதெல்லாம் தெரியும். பிரியமானவர்கள், அதனாலதான் நானும் நீங்களும் ஜெபம் பண்ணுகின்றவர்களாக இருக்கணும். எங்களுடைய சந்ததிகள் இந்த பரிசுத்த வித்துக்களாக தேவ ராஜ்யத்திலே வாழ வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் சீர்கட்டு தலைகட்டு சாமான வாழ்க்கைக்குள்ள போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, இவ்வளவு அனுபவங்களோடு செங்கடலை கடந்து யோர்தானை கடந்து எரிக்கோ இடிஞ்சமலை செய்து ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வரும் பொழுதே சொல்லிவிட்டார், இந்த ஜனங்கள் எல்லாம் அங்க போய் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டேன். சிலையெல்லாம் வணங்குவாங்க, விபச்சாரம் செய்வாங்க, யூதர்கள் எல்லாம் அவர்களை திருமணம் செய்வார்கள். எல்லாம் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? எல்லாம் மோசைக்கு சொன்னார், ஆபிரகாமுக்கு சொன்னார். தேவஜனமே, நானும் நீங்களும் அதற்காகத்தான் ஜெபிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஜெபத்திலே நான் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால் எங்களுடைய சபையில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, எங்களுடைய சந்த
சிலவர்களை அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவனை ஆராதிக்கிற எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக தெரிய வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு ஒற்றை வார்த்தை சொன்னால் அதை அப்படியே விசுவசிக்க வேண்டும். அப்படியாக அவர் விசுவசித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவசித்தார், மரித்தோர உயிர்ப்பிக்கக்கூடிய தேவன் என்று விசுவசித்தார். இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் என்று சொல்லி அவர் விசுவசித்தார். பிரியமானவர்களே, எப்படி அழைத்தார்? இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகுவாய், இந்த கடற்கிற மணலை போல பெருகுவாய். அவர்களெல்லாம் காட்டுற விஷன், அந்த விஷனுடைய கண்ணுக்குள்ள இருக்கும். இந்த சபையில உள்ள எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள். ஆமென். அதை விசுவசிக்கணும், அதை விஷனை பார்க்கணும், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இறுதி வரையும் ஆரோக்கியமாக நெருங்கடி ஆயுசு நாட்கள் உள்ளவர்களாக உங்களுடைய சபையிலே இருக்கிறவர்கள் இருக்க வேண்டும் என்பது எங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் நாங்கள் அதை காணவும். இதுதான் உண்மையான விசுவாசம். வாசிப்போம் ரோமர் 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தினால் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான் எப்படி? அவன் விசுவாசமாய் சந்தேகப்படக்கூடாது, கர்த்தருடைய காரியங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் நன்மையானதை தருவார்கள், அவர் நன்மையானதை தான் தருவார். பிரியமானவர்களே, உன்னை வாழாக்காமல் தலையாக்க வேண்டாம், கீழாகாமல் மேலாக வேண்டாம், அவர் அதை செய்வார். பிரியமானவர்களே, பயங்கரமானதை செய்வார், அதை செய்வார். பிரியமானவர்களே, அவன் விசுவாசம் சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி என்ன செய்தார்? தேவனை மகிமைப்படுத்தினார். நம்முடைய பிள்ளைகள் சேர்த்துக்குவார்கள் என்று வையுங்கள், அல்லது அவவிசுவாசிகளை விட்டார்கள் என்று வையுங்கள். என்ன செய்யணுமா? நன்றியாப்பா, அந்த செலுத்த பிள்ளையா கொண்டு அந்த குடும்பத்தோடு கொண்டு முன் கதிரையில் இருக்கிற போவதற்கு நன்றி. யார் இத்தனை பேர் இப்படி சொல்றீங்க? நம்முடைய பிள்ளைகள் சேர்த்துக்கு வரலைன்னா இயேசுவின் நாமத்தினால கொண்டு வாங்க. அந்த ஜெபத்தில் விட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு எங்களுக்கு தந்த சொத்துக்கள், எங்களுக்கு தந்த பிள்ளைகள், இந்த சபையில கொண்டு வந்த பிள்ளைகளை இருக்க போறபடியா நன்றி. கரங்களை தேடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இனி சொல்லுங்க, ஆண்டவரை எங்களுக்கு சொந்தப்படி தர போறபடியால் நன்றி. ஆண்டவர் சொல்லுங்க. எல்லாம் ஜீப் பண்ண போறாங்க, ஜீப் ஆண்டவரை ஜீப் தருறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கிட்ட இருக்கிற ஜீப் எடுத்து எனக்கு தாங்க. அப்படியான ஜெபம் செய்த சபை சம்பளம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரும் ஓடி திரிந்த ஜீப். அதனால இங்க நாங்கள் பார்க்கிற காரியம் இதுதான். பெரியவா மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தில் நாங்கள் வல்லவராக வருவதால் மகிமைப்படுத்துவோம், நன்றி செலுத்துவோம். சின்ன சின்ன விஷயங்கள் மறக்கக்கூடாது. வருத்தம் வந்துட்டு படுக்கையில இருந்து போன டிசம்பர்ல 3 கிலோ நாங்கள் படுக்கணும். ஆனால் சேர்ச்சி நடந்ததா இல்லையா? நன்றி அப்பா, உங்களுக்கு சேர்ச்சி நடந்த வேலை தரப்போறபடியா நன்றி. அதான் விஷயம். ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கவனிப்போம் ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். நாங்கள் இங்கே பார்க்கிற காரியம், பொடியை பார்த்தால் 100 வயசு ஆகுது. சாரா பார்த்தால் பழுப்பு கிடக்கிறாத மாதிரி இருக்கிறான் சொல்றாங்க. கற்பப்பை இறந்து விட்டது. நம்புவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்வார். கரங்களை கடிதவனமாக சூழ்நிலைகளை பார்க்கலங்க. எனக்கு இறுதி வரை சிறைச்சாலையில் வாழ்ந்தவங்களுக்கு இருக்கிறது என்று முத்திர குத்தியாச்சு. தேவஜனமே, ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்புறதற்கு சூழ்நிலை ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த கிருபையை செய்தார். பிரியமானவர்களே, எபிரேயர் 11:1 கவனிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது.
பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவங்களை கண்டித்து உணர்த்தி பிரசங்கம் செய்தார். இன்றைய நாளிலே வருஷத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. இல்லாதவர்களை இருக்குமா போல அழைக்கிற தேவன். காணப்படல ஆனா நிச்சயமாக இருக்கும் பிரியமானவர்களே. நம்பப்படுகிற விஷயத்தில் நாங்கள் உறுதியா இருப்போம். இயேசு வருவார், நியாய தீர்ப்பு செய்வார், என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார் என்பதை நாங்கள் நம்பணும். அதுல உறுதியா இருப்போம். அடுத்தது, காணப்படாத காரியங்கள் நிச்சயம் நாங்கள் உறுதியாக விசுவசிக்கோம். அது நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர் செய்வார், கர்த்தர் செய்வார் என்று அறிக்கை பண்ண வேணும். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம் சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்தோம் என்றால், மூளை அறிவாக சிந்திச்சோம் என்றால் எங்களால் வெற்றி கொள்ள முடியாது. நம்பிக்கை என்பது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. நம்பிக்கை எப்படி வேணும்? ஏற்கனவே தேயிலை போட்டு சுடுதண்ணி விட்டா தேத்தனி வரும்னு எங்களுக்கு தெரியும். இது அனுபவத்தின்படியா நம்பிக்கை இருக்கிறது காணியில். யோசிச்சு பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கணும்னா அது முதல் நாங்கள் என்ன செய்யல? காணியில். அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. அடுத்தது, பகுத்தறிவு மூலம் கணக்கிடப்படுவதும் அல்ல. நடக்குமா? சரி, இன்றைக்கு வெயில் இப்படி கிடைக்குது, கட்ட சொன்னால் 3 மணிக்கு மழை பெய்யும் என்று எப்படி நடக்கும்? ஆண்டவர் சொன்னால் நடக்கும் பிரியமானவர்களே. பகுத்தறிவாலே அதை கண்டுபிடிக்க முடியாது. இது மனிதனின் அறிவுக்கு அப்பாற்பட்டது. இந்த டாக்டர்ஸ்கிட்ட போய் கடைசியாக ஒரு ஆளுக்கு சுகம் வந்த உடனே டாக்டர் என்ன சொல்ற? கையை வீச்சு இது கடவுள் தான் செய்வது. அவங்க சொல்ல சூப்பர் நேச்சுரல் பவர். அடுத்து, பகுத்தறிவு மூலம் ஊடுருவவோ அல்லது அறிவியல் ஆதாரம் மூலம் கண்டுபிடிக்க டெலிஸ்கோப்போ மைக்ரோஸ்கோப்போ வச்சு கண்டுபிடிக்கலாமா விசுவாசத்தை? ஆண்டவருடைய காரியங்களை அற்புதங்களை அப்படியெல்லாம் செய்யலாம். இதற்கு தனிப்பட்ட கருத்து அல்லது பதிவுகளுடன் எந்த தொடர்பும் கிடையாது. அடுத்தது, இது மனித சிந்தனையின் பரிமாணத்திற்கு அப்பாற்பட்டது. மனித சிந்தனை எந்த ஒரு டைமென்ஷன், எந்த ஒரு பரிமாணத்துக்கும் அப்பாற்பட்ட காரியம் தான் அற்புதம். விசுவாசம் இப்படி நடக்கும் என்ற காரியத்தை நாங்கள் மனுஷ சிந்தனையில சிந்திக்க முடியாது. அதுதான் அற்புதம். கடலுக்கு மேல இயேசு நடக்கிறதுக்குள்ள பேதர் கட்டணம் நடந்து வரட்டான்னு சொல்லி மாமிசத்துல சிந்தித்தா கால் வைக்க தண்ணிக்கு தான் போகணும் எல்லாரும். ஏனெனில் இது கடவுளின் மனதில் கருத்தரிக்கப்படும் உண்மைகளின் சாராம்சம். ஏனென்றால் அது ஆண்டவருடைய உள்ளத்துல தான் உருவாகிற உண்மை. தேவஜனமே, நானும் நீங்களும் மனித அறிவினால சிந்திச்சு சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. விசுவாசம் என்கிறது அதுதான். நானும் நீங்களும் தேவனை உறுதியாக விசுவசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் 20:29 கவனிப்போம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதனால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம், இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரையும் சந்திச்சுட்டு போய்விட்டார். தோமா இல்லை. அவர் வந்த பொழுது எல்லாரும் சொன்ன பொழுது தோமா சொன்னா, நான் அவரை தொட்டு பார்க்கணும் காயங்கள்ல. எல்லாம் அவருக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும். அதனாலதான் அவர் வந்த உடனே சொல்லுகிறார், இங்க வா, என்னுடைய விழாவிலே நீ உன்னுடைய கரங்களால தொட்டுப்பார், இந்த காயங்களை தொட்டுப்பார் என்று சொல்லுகிறார். உடனே அவர் ஆண்டவரே என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். காணாதிருந்தும் விசுவசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆபிரகாம் அதை விசுவசித்தாரா இல்லையா? அவர் விசுவசித்தார். பிரியமானவர்களே, தேவஜனமே, நானும் நீங்களும் காணாததை விசுவசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களை, ஆண்டவர் அனுப்புகின்ற வார்த்தைகளை, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்ற காரியங்களை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற காரியங்களை, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்னுடைய சாபங்கள் முடிக்கப்பட்டது என்ற காரியங்களை நானும் நீங்களும் விசுவசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவசிக்காவிடன் பாக்கியவான்கள் என்றால் பிளஸட், ஆசீர்வாதம் இல்லை. விசுவசிக்குவோம். காணாமல் காணலாம், அறிவு ரீதியா சிந்திக்கலாம். இந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவார் சொல்லி நான் கனவிலே காணல என்று சொல்லுவாங்க. ஆற கேட்டார் பொதுவாக
அதான் விஷயம். மாமிசத்துல இவர் ரட்சிக்கப்பட மாட்டார், இந்த சகோதரி ரட்சிக்கப்பட மாட்டார் என்று சொன்ன எத்தனையோ பேர் இன்றைக்கு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் நீங்களும் காணாதிருந்தும் விசுவசிக்கணும். அவர் இயேசுவை காணவில்லை, தோமா தொட்டு பார்க்க அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவர் கண்டவுடனேயே அவர் விசுவசித்து அறிக்கை பண்ணும் பொழுது இயேசுவை கடிந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். களத்துறை சிறையிலே ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், வாழ்நாளில் வெளியிலேயே போகலாத உடனே 2003ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாளிலே நான் சோர்ந்து போய் படுத்திருந்தேன். ஆவியானவர் வந்து என்னை நிரப்பினார், எழுப்பினார். எழுந்து குளித்து விட்டு பர்த்டேக்கு புது உடுப்பு போட்டுக்கொண்டு வா என்று சொன்னான். நான் வந்து முழங்காலிலே இருந்த பொழுது நாமம் உண்டாலே எங்கே இருக்கிறதே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் பைபிள் என்று சொன்னான். பிரட்டு பிரட்டு இதில்லை 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 என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படியே நான் நாகும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துக்கு வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை காண்பித்தார். அவன் ஒழித்து போவான், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். என்ன கைது செய்து வாழ்நாள் முழுக்கவே சிறையிலே வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த தமிழ் அதிகாரி உயிரோட இல்ல பெரியவங்க. பயங்கரமான வசனங்கள் ஆண்டவருடைய காரியங்கள். இப்போதும் நானும் உண்மையில் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சொன்னான். அப்படியே விசுவசித்தேன். அதே பைபிளோட நீதிமன்றத்தில் போகும் பொழுது, கழுத்துறையிலிருந்து கொழும்புக்கு போகும் வரை எல்லாரும் நக்கல் அடிக்கிறாங்க. என்னோட வருகிற கைதிகள் சிரிக்கிறாங்க, அதிகாரிகள் நக்கல் அடிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய வேலைகளை செய்துட்டு உனக்கு விடுதலை ஆகணும் என்று சொல்லி நக்கல் அடிச்சாங்க. பெரியவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் விட்டு விடவில்லை. அது மாத்திரமல்ல, 7 நாளும் தண்ணீரும் குடிக்காமல் ஃபாஸ்டிங்கும் பிரேயருமாய் இருந்தேன். ஏனென்றால் என்னுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறதற்காக. தேவஜனமே, ஆண்டவர் வார்த்தையை சொன்னால் அதை செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை செய்து முடித்தபடியால் கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அற்புதமாக ஆண்டவர் வெளியிலே சிறையிலே இருந்த என்னை, அந்த சிறையிலிருந்து முழங்காலில் நாங்கள் ஜெபிக்கிற ஒரிஜினல் போட்டோ தான் அதே பைபிள் வீட்டே இருக்கு. அதே ஸ்டிக்கர் தான் அன்றைக்கு போட்டிருந்து நான் ஃபேஸ்புக்கில் கீழே இருக்கிற பாட்டு புத்தகம் இப்போ என்ற வீட்டில் இருக்கு. பவுனியாவிலே வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். அடுத்தது திருமணம். ரெஜினாவை ஆண்டவர் திருமணம் செய்ய சொன்ன பொழுது ரெஜினாவில இருந்து எல்லாரும் என்னை கேலி பண்ணி நக்கல் பண்ணினார். வடிவான பிள்ளைகள் என்றால் ஆண்டவர் சொன்னது சொல்றது நோக்கல்ல. என்னுடைய 600 பேர் உள்ள சபையில பாஸ்டர் என்னை அவமானப்படுத்தினார். கர்த்தர் சொன்னார் என்று இருந்து கடைசியாக கல்யாணம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னால் ரெஜினாவை தான் திருமணம் செய்யும்படி. பொறுமையாக இருக்கேன். அவமானங்கள், சிறுமைகள், எங்களுடைய குடும்பத்தாக்கள் நக்கல் அடிக்கிறாங்க, நையாண்டி பண்றாங்க, வேண்டாம் என்ற ஒரு புத்திக்காக நீயே காத்திருக்கணும் பண்றாங்க. ஆனால் நான் பொறுமையாக இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு நான் மிகவும் பொறுமைசாலி. கவனமாக இருக்கணும். ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்கள் அவர் எங்களிடம் உள்ள பெரியவர் என்பதை நாங்கள் அறிக்கை பண்ணணும், தெரிஞ்சிருப்போம். எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை, எங்களுடைய ஒவ்வொரு கிரிய எல்லாவற்றுக்கும் அடி போடுவார், எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அதனால நானும் நீங்களும் ஜாக்கிரதையாய் வாழணும். ஆண்டவருக்கு ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய அவவிசுவாசத்தை நாங்கள் ஒரு நாள் அறிக்கை பண்ண முடியலையே ஆண்டவர் என்று சொல்லலாம். அதனால நானும் நீங்களும் விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். ஆண்டவர் அழகான குடும்பத்தை தந்து அழகான சபையை தந்தபடியான கரங்களை கட்டுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிள்ளைகள் வரை செல்வோம். நிறைவாக வாசிப்போம். ரோமர் 4:24. அப்படியே கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆகவே தேவஜனமே, நாம் நீங்களும் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ அப்படியே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார். மரித்தோரில் இருந்து எழுப்பின தேவன், இயேசு கிறிஸ்துவை எழுப்பின தேவன் விசுவாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் அப்படி செய்வார் என்பதை மறக்கக்கூடாது. நன்மைகளை செய்வார், ஆசீர்வாதங்களை தருவார். ஆண்டவரை இன்னும் அதிகமாக விசுவாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எழுந்திருப்போம், இந்த பாடலை நாங்கள் படிப்போம்.
ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.